Hey all, Assalamu alaikum. Welcome back to my channel. Ramadan wishes to everyone. இன்னைக்கு vlog பார்த்தீங்கன்னா யூசுவலாக ரமதானில் எல்லாரும் போஸ்ட் பண்ணுற அதே இஃப்தார் vlog தான். இன்றைக்கி நான் ஒரு சிம்பிளாக 2 ஸ்நாக் ரெசிபி ஒரு ஜூஸ் ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு தான் நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பட்டாணியில் வடை ரெடி பண்ணிடலாம். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நான் பட்டாணியில் தான் வடை செய்வேன். பருப்பு வடையை விட இது ஹெல்த்தியாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். அதுக்கு பட்டாணியை நம்ம நைட்டே ஊற வச்சு காலையில் இதை செஞ்சுக்கலாம். நல்லா ஊறினதுக்கப்புறமா அது எந்த தண்ணியும் இல்லாமல் வடிகட்டி எடுத்துகிட்டு அது ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். இது பட்டாணி நான் எந்த கணக்குலேயும் எடுக்கிறேன், எவ்வளோ வேணுமோ நம்ம அவ்வளோ எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதில் ஒரு 2 வெங்காயம் நான் ஆட் பண்ணுறேன், ஒரு 4 பூண்டு, ஒரு 3 வரமிளகா. எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி. அவ்வளோதான் இதுக்கு நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இந்த மாதிரி கோஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாது, அப்புறமா வடை நல்லா இருக்காது. இது நான் மார்னிங்கே செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அப்போ ஈவினிங் கொஞ்சம் ஈஸியாக எடுத்து வடை சுட்டுக்கலான்னு சொல்லி. இப்போ ஆல்மோஸ்ட் ஈவினிங் 4:15 ஆயிடுச்சு. இப்போ தான் நான் என்னோடய இஃப்தார் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான் பன்னீர் வச்சு ஒரு டிக்கா டிஸ்க் பண்ண போகிறேன். டிஸ்க்னால் இது ஒரு மினி பீஸா மாதிரி வச்சுக்கோங்களேன். அதுக்கு நம்ம பன்னீரை ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடியே மேரினேட் பண்ணி வச்சிடலாம். அதுக்கு நான் ஒரு டீஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இன்னொரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் cumin பவுடர், ஒரு 1லேருந்து 1.5 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் ஒரு 1/2 லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பேட்டரில் நான் ஒரு 150 to 200 கிராம்ஸ் பன்னீர் ரொம்ப சின்ன சின்ன க்யூப்ஸை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், நம்மளோட சாய்ஸ் தான் அந்த வெஜிடபிள்ஸ் போடுறது. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கேப்சிகம், இது ஒரு 1/2 கேப்சிகம் இருக்கும். அப்புறம் ஒரு 1/2 வெங்காயம், அப்புறம் டொமேட்டோ பார்த்திங்கன்னா சீட்ஸ் எதுவுமே இல்லாமல் கட் பண்ணி எடுத்துக்கணும். இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதையே நான் ஃபஸ்ட்டே செஞ்சு வைக்கிறேன்னா இது ஒரு 1/2 அன் ஹவர் அட்லீஸ்ட் ஊறணும். அப்போ தான் அந்த பன்னீரில் அந்த மசாலாலாம் நல்லா இறங்கும். இது நம்ம ஒரு சைடில் வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் ப்ரிப்ரேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதே பன்னீர் டிஸ்க்கு மயோனீஸ் அண்ட் க்ரீன் சட்னி வேணும். உங்களுக்கு மயோனீஸோட ரெசிபி வேணும்னா என்னோடய சேனல்லேயே இருக்குது, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதே மாதிரி க்ரீன் சட்னி எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு நான் காமிச்சிருக்கேன். இந்த ரெண்டையுமே ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மயோனீஸ்க்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் க்ரீன் சட்னியும் போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க.
இது நிறையா ரோல்ஸுக்கு கூட இது டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டிஸ்க்குக்கும் நம்மளுக்கு இது தேவை. மீன்வைல் நான் டிஃபனுக்கு வந்து தோசையும் பீஃபும் செய்யலான்னு இருக்கேன். இந்த ரெசிபி என்னோடய சேனலில் இருக்குது, பீஃப் ரெசிபி. அதில் நான் வந்து கொஞ்சம் பொட்டேட்டோஸ் மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்ம ரோஸ் சர்பத் ரெடி பண்ணிடலாம். மொஹபத் சர்பத் இது எப்போவுமே நான் செய்வேன், எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜாரில் வந்து நான் கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சில்டு மில்க், பாயில்டாக இருந்தாலும் பரவாயில்ல, பாயில் பண்ணாமல் இருந்தாலும் ஓகே. அதுக்கப்புறம் ரோஸ் சர்பத், ரோஸ் சிரப். இதில் வந்து ஆல்ரெடி சுகர் இருக்கும், அதனால் எக்ஸ்ட்ராவாக சுகர் ஆட் பண்ணவே வேண்டாம். நான் வந்து ரோஸ் குல்கந்து ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு ரோஸோட ஃப்ளேவர்ஸ் பிடிக்குன்னா நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம். குல்கந்த்லேயும் ஒரு ஸ்வீட்னஸ் இருக்குது. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சும்மா லைட்டாக ஒரு பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அன்றைக்கி என்கிட்ட ரோஸ் சர்பத் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது, இல்லைன்னா இன்னும் ஆட் பண்ணலாம் நிறையா, அப்போ கலர் இன்னும் அப்பீலிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த வாட்டர்மெலன் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த மெயினான டேஸ்ட்டே இதில் இருந்தால் நமக்கு வரும். அப்புறம் நான் கொஞ்சம் சப்ஜா சீட்ஸும் இந்த மாதிரி சோக் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இன்னும் நம்ம சில் ஆகிறதுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும், ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். வாட்டர்மெலனும் ஆட் பண்ணுறதுனால இது நம்மளுக்கு ரொம்பவே ஹைட்ரேட்டிங்கான ஜூஸ் தான். நெக்ஸ்ட்டு வந்து சும்மா நன்னாரி சர்பத் ரெடி பண்ணலான்னு சொல்லிவிட்டு, என்ன ஜூஸ் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு லெமன் ஜூஸ் இருந்தால் தான் நம்மளுக்கு அது தாகமே அடங்கின மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நன்னாரி சர்பத்துக்கும் நான் அதே மாதிரி கொஞ்சம் சில்டான வாட்டர், ஒரு லெமன், எந்த ஜூஸாக இருந்தாலும் ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு பிளெண்டு கொடுத்தோன்னா அது வந்து நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு. அதனால தான் நன்னாரியையும் நான் வந்து எப்போவுமே மிக்சர் ஜாரில் போட்டு ஒரு பிளெண்டு, ஒரு லைட்டாக ஒரு பல்ஸ் பண்ணி எடுத்துருவேன். அப்புறம் ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவையான அளவு நன்னாரி சர்பத்தை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஒரு சின்ன பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இதுலேயும் நான் வந்து சப்ஜா சீட்ஸ் ஆட் பண்ணிடுவேன். சப்ஜா சீட்ஸ் ரொம்ப நல்லது நோம்பு டைமில். இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நம்ம ஃப்ரிட்ஜில் சில்லாக வச்சிடலாம். ஓகே, ஜூஸ் ஐட்டம் ரெண்டுமே முடிஞ்சிருச்சு. நம்மளோட பன்னீரும் கொஞ்சம் நல்லாவே இப்போ சோக் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பன்னீர் டிஸ்க்குக்கு வந்து நம்ம ப்ரெட்டை வந்து ரவுண்ட் ஷேப்பில் செஞ்சு எடுக்கணும். அதுக்கு நான் இந்த கிளாஸ் ஒரு மோல்டாக யூஸ் பண்ணி ரவுண்ட் ஷேப்ஸ்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த எக்ஸஸான ப்ரெட்டெல்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், அதெல்லாம் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி ப்ரெட் க்ரம்ஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எட்ஜஸ் எல்லாம் குப்பையில் போட்டுறாதீங்க. வேறு ஏதாவது ஸ்நாக்ஸுக்கு யூஸ் ஆகும் நமக்கு கண்டிப்பாக. இப்போ எல்லாமே சர்க்கிள்ஸ் ரெடி பண்ண உடனே இந்த சர்க்கிளில் பாதி எடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இன்னும் ஒரு சின்ன சர்க்கிள் ரெடி பண்ண போகிறோம். ஆனால் நம்ம அந்த சர்க்கிளை யூஸ் பண்ண போகிறதில்ல, இந்த எட்ஜை யூஸ் பண்ண போகிறோம். அதனால் பார்த்து அந்த சர்க்கிளை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம டிஸ்க்குக்கு வைக்க போகிற ஷேப். இதுக்கு நடுவில் தான் நம்ம இந்த பன்னீரை ஃபில் பண்ண போகிறோம். ஓகே, இதே மாதிரி எல்லா ப்ரெட்டையும் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த சின்ன சின்ன ப்ரெட்டையும் வேஸ்ட் பண்ண வேணாம், அது மேலேயும் நம்ம ஸ்டஃப் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பன்னீர் நல்லா சோக் ஆயிடுச்சு. இதை ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் வந்து நம்ம கொஞ்சமாக என்ன பண்ணலான்னா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
அப்போ தான் நம்ம ஆட் பண்ணியிருக்க மசாலாவோட அந்த ரா ஸ்மெல்லாம் போகும். ஏன்னா நம்ம இந்த டிஷ்ஷை வந்து இப்போ பேக் பண்ணி எடுக்க போகிறோம் ஓவனில். அதனால அதுக்கு ஒரு ஃப்ளேவர் கிடைக்கிறதுக்காக தான் இந்த லைட்டாக நான் இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். கொஞ்சமாக அந்த ஆயில் செப்பரேட் ஆகி வர்ற அளவுக்கு நம்ம வந்து இதை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆகிடுச்சு, இந்த ஆயிலும் செப்பரேட் ஆகி வந்துருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் மோசரல்லா சீஸும் இந்த மாதிரி கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஓவனில் வைக்கிறதுக்கு ட்ரேயில் வந்து நான் கொஞ்சம் பட்டர் வந்து க்ரீஸ் பண்ணி வைக்கிறேன். உங்கள்கிட்ட ஓவன் இல்லைன்னா நீங்கள் சும்மா வந்து இந்த கடாயில் சால்ட் போட்டு பேக் பண்ணுறாங்களே அந்த மாதிரி கூட பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ட்ரேவும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து செட் பண்ணிடலாம். இந்த ப்ரெட் பீஸ் எடுத்துகிட்டு இந்த மயோனீஸ் அண்ட் க்ரீன் சட்னி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா இந்த சர்க்கிள் எடுத்து மேலே வச்சுட்டு இந்த நடுவில் தான் இப்போ நம்ம பன்னீரை ஸ்டஃப் பண்ண போகிறோம். பன்னீர் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக மோசரல்லா சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ட்ரேயில் வச்சுட்டு இந்த டிஸ்கோட சைட்ஸ்லேயும் கொஞ்சம் பட்டர் நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா ப்ரெட்டையும் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி ஓவனை வந்து 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் 180 டிகிரியில். இப்போ திருப்பியும் நான் வந்து ஓவன் செட் பண்ணிவிட்டு ஒரு 8 to 10 மினிட்ஸ் அது ரெடி ஆகிறக்குள்ளே நம்மளோட பட்டாணி வடையை நம்ம இந்த மாதிரி ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த சைஸில் போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது யூஸ்வலாக இந்த மாதிரி டார்க் கலரில் தான் வரும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மெதுவாக ஃப்ரை பண்ணி எடுங்க. பட்டாணினாலே இந்த மாதிரி டார்க் கலரில் தான் இருக்கும். ஆனால் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டிக்கா பன்னீர் டிஸ்க்கும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை வெளியே எடுத்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லாவே சீஸ் எல்லாம் மெல்ட் ஆயிடுச்சு மேலே. நான் ஒரு 10 மினிட்ஸ் வச்சனால லைட்டாக ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு. ஒரு 8 மினிட்ஸ் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஃபில்லிங்காக இருந்துச்சு இஃப்தார் அப்போ இது சாப்பிட்றதுக்கு. பன்னீருக்கு பதிலாக நீங்கள் வந்து சிக்கன் வச்சு கூட செய்யலாம். நெக்ஸ்ட்டு நம்மளோட வடையும் ரெடி. கஞ்சி ஆல்ரெடி பள்ளியிலேருந்து வாங்கி வச்சிட்டோம். ஸோ கஞ்சி வைக்கிற வேலை இல்லை. இன்னும் தோசை மட்டும் ரெடி பண்ணணும். ஆல்மோஸ்ட் 6:20 ஆயிடுச்சு. இப்போ போய் தோசையும் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். பீஃபையும் கொஞ்சம் ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இஃப்தாருக்கு சர்வ் பண்ணிடலாம். இந்த மாதிரி சிம்பிளான டிஷ்ஷஸோடு தான் எங்கள் வீட்டு இஃப்தார் இருக்கும். உங்கள் வீட்டு இஃப்தார் எந்த மாதிரிலாம் நீங்கள் டிஷ்ஷஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். Until then, Ramadan Mubarak and Tata bye bye.